Hello viewers, welcome to Super Brain. Exercise 4.4 question number 11 பார்க்கலாம். Draw a tangent at any point R on the circle of radius 3.4 cm and center at P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா center P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டருக்கு வந்து P அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளுக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது, ஏன்னா இது ரஃப் டயக்ராம். அதனால நம்மளே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டில் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் ஆர் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதில் நீங்கள் எங்கே வேணாலும் ஆர் அப்படின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பியையும் இந்த ஆரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா ரேடியஸ் கிடைக்கும். எப்போவுமே சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணுற எந்த ஒரு லைனும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர் வழியாக ஒரு டேஞ்சண்ட்டை நமக்கு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். சரி, டேஞ்சண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போச்சுன்னா அதை தான் நம்ம டேஞ்சண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து டி, இங்கே வந்து டி டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, ஏன்னா அது லைனு. ஓகே, இப்போ சர்க்கிளுடைய ஒரு பாயிண்ட் வழியாக அதை டச் பண்ணிட்டு போச்சுன்னா அதை தான் நம்ம டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இப்போ வெளியே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டேஞ்சன்ட்னு சொல்ல மாட்டோம். அதுவே இது உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ரெண்டு இடத்துல அது டச் ஆகும் சர்க்கம்ஃபரன்ஸை, அப்போ அதையும் நம்ம டேஞ்சன்ட்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக அந்த லைன் டச் பண்ணி போச்சுன்னா அதை தான் நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 3.4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சென்டர் பியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பி அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு 3.4 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வந்து எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட். ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பி அப்படின்ற பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஆர் அப்படின்ற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பியையும் இந்த ஆரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் வழியாக ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காம்பஸ் எடுத்து ஆரில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரேடியஸில் மோர் தென் ஆஃப் எடுத்துக்கணும், அதாவது பாதிக்கு மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஆர்க்கு வந்து ஒரு செமி சர்க்கிளாக கூட இருக்கலாம், ஆனால் இது வந்து எப்படி இருக்கணும்னா இந்த ரேடியஸில் கட் ஆகணும். ஓகே, அதாவது அதை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவை மாற்றாமல் இந்த ரேடியஸில் இந்த ஆர்க் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துல காம்பஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஆர்க் மேலேயே ஒரு ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் ஆச்சோ அதே இடத்துல வச்சு இந்த ஆர்க்கு மேலேயே இன்னொரு ஆர்க்கை இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு எம்னும் இந்த பாயிண்ட்டுக்கு என்னும் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ எம்என்னில் வச்சு ஆர்க்கை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எம்மில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு இங்கே வந்து ஆரோ மார்க் போட்டு விட்டுக்கோங்க, ஏன்னா இது லைனை. இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது டி, இது டி டேஷ். இதுதான் ரிக்வயர்ட் டேஞ்சண்ட். நம்ம பிஆருக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பிஆரும் இந்த டேஞ்சண்ட்டும் மீட் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நமக்கு இது 90 டிகிரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வரைஞ்சது கரெக்டானு அர்த்தம். செட் ஸ்கொயர் வச்சும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1. Draw a circle with center at P of radius 3.4 cm. Step 2. Take a point R on the circle, join PR. Step 3. Draw perpendicular line to PR which passes through R. Step 4. T dash is the required tangent. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.